விடுதலைக்காய் காத்திருக்க ஒரு அற்புதம் நடக்காதா? பிரைஸ் விடுகார் பிரியா பிரபாகர் என்ற இந்த ஹெவன்ஸ் ஓபன் மிஷனுடைய யூடியூப் சேனல் அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கிறதற்காக என் தேவனை நான் நன்றி செலுத்துகிறேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு, எங்களுக்கு ரொம்ப பிளஸிங்கா இந்த சேனல் இருக்கு என்று சொல்லுகிறவர்கள் யூடியூப் சேனல்லே நீங்க போய் கமெண்ட்ஸ் பண்ணீங்கனாலும் லைக் பண்ணீங்கனாலே அது இன்னமும் கூட இந்த சேனலுக்கு ரொம்பவே பிரயோஜனமா இருக்கும். குடும்பங்கள்ல நிறைய அதிசயங்களுக்காய் காத்திருக்கின்றோம். என் வாழ்க்கையில ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்ய மாட்டாரா? எத்தனை பேர் ஏங்குகின்றீர்கள்? ஆனா கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொன்றும் வாக்கு தத்தங்களாக தினமும் நமக்கு பல அதிசயங்களை செய்து கொண்டே வருகிறது. நிறைய பேர் இதை தியானித்து நன்றி சொல்லுகிறவர்களாய் காணப்படணும். நேற்று தினம் எவ்வளவு அதிசயம் செஞ்சிருப்பாரு, கடந்த மாதம் எவ்வளவு அதிசயங்களை செய்திருப்பாரு. இன்றைக்கு நிறைய அற்புதங்களுக்காகவும் அதிசயங்களுக்காகவும் காத்து கொண்டே இருக்கிறோமே தவிர கர்த்தர் செய்த அதிசயத்திற்கு நன்றி சொல்லுகிறவர்களாகவும் நாம் காணப்பட வேண்டும். God wants to prepare you for miracle. நீங்கள் அதிசயத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தயாராக வேண்டும். ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னால் அதற்கு ஒரு சோம்பல்தனம், ஜெப கூட்டத்திற்கு வாங்கல் என்று சொன்னால் அதற்கு ஒரு தவிப்புகள், எல்லாமே ஒரு கீழ்ப்படியாமைக்குள் இருக்கும் பொழுது கர்த்தர் அதிசயத்தை செய்ய முடியாது. எப்பவுமே கர்த்தருடைய ஊழிய பாதையில நான் பார்க்கின்ற ஒரு காரியம், இதை செய்யுங்கள் என்று சொல்லி ஒரு காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் வலியுறுத்துகிறார் என்றால், ஆலோசனை கொடுக்கிறார் என்று சொன்னால் அதை கேட்பதற்கும் அதை செய்வதற்கும் விசுவாசிகளுக்கு மனசே இருக்காது. ஆனா அது அதிசயத்தை செய்வதற்கு எப்படி கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்துவார் என்று சொன்னால், ஃபர்ஸ்ட் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஊழியக்காரர்களுக்கு கீழ்ப்படியும் பொழுது மாத்திரமே அதிசயம் நடக்கும். கர்த்தருடைய வசனத்திற்கும் அவருடைய ஊழியக்காரர்களுக்கும் நீங்க செவி கொடுக்கும் பொழுது கண்டிப்பா ஒரு அதிசயத்தை உங்க வீட்டுல நடக்கிறதுக்கு நீங்க தயாராகி விடுகிறீர்கள். அதிசயம் உங்க வாழ்க்கையில ரெடியாக தொடங்குகிறது. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்துல அமலேக்கியரை போய் மடங்கடிக்க வேண்டும் என்று சொல்லி சவுலை பார்த்து சாமுவேல் சொல்லுகிறார், நீ அமலேக்கியரை போய் மடங்கடித்து கொஞ்சம் கூட இரக்கம் பாராட்டாமல். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்துல சாமுவேல் சவுலை பார்த்து அமலேக்கியரை போய் மடங்கடி, அப்படி நீ மடங்கடிக்கும் பொழுது ஈவு இரக்கமே பாராத, கொஞ்சம் கூட ஈவு இரக்கம் பாராமல் எல்லாரையுமே அழித்து கொண்டு தீர்க்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கட்டளையை சாமுவேல் மூலியமாக சவுலுக்கு கர்த்தர் சொல்லுகின்றார். ஆனா அந்த ராஜா என்ன தெரியுமா செய்தாரு? ஃபர்ஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி ஆடு மாடுகளை எல்லாம் பிடித்து கொண்டு வந்து பத்திரமாய் வைத்தான். மட்டமானது மோசமான ஆடு மாடுகளை எல்லாம் சுட்டெரித்து போட்டான். கூடவே அந்த அமலேக்கியருடைய ராஜாவை உயிரோட பிடித்து கொண்டு வந்து கட்டி வைத்தான். கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன? முழுசும் நீ சங்கரிக்க வேண்டும், முழுவதும் நீ இறக்கம் வைக்காமல் அவனை போய் மடங்கடிக்க வேண்டும். இதுதான் கர்த்தர் கொடுத்த வார்த்தை. ஆனா செஞ்சது என்ன? அவன் போய் ராஜாவையும் உயிரோட பிடித்து வந்து உயிரோட வச்சிருக்கிறாரு, நிறைய குவாலிட்டியான ஆடு மாடுகளையும் கொண்டு வந்து வைத்திருக்கின்றார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஒரு அதிசயம் உங்க வீட்டுல நடக்கணும்னா நீங்க ப்ரிப்பேர் ஆகிறத பைபிள் வசனத்துக்கு நீங்க செவி கொடுப்பதில இருந்தே ப்ரிப்பேர் ஆகும். மீகா 7ஆம் அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகின்றது, நீங்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளிலே நடந்தது போலவே உங்களை அதிசயங்களை. எவ்வளவு அருமையான வசனங்கள்! இதை படிக்கும் பொழுதே ரொம்பவும் சந்தோஷப்படுகின்ற ஒரு வசனம். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். இன்றைக்கு குடும்பங்கள்ல அதிசயம் நடக்கணும், அவங்க செய்கின்ற தொழில அதிசயம் நடக்கணும். என்னென்ன பிசினஸ் செய்யறாங்களோ, நீங்க என்னென்ன காரியங்கள் கையிட்டு செய்கின்றீர்களோ அதிலெல்லாம் ஒரு பெருக்கம் உண்டாகும்படிக்கு ஆசீர்வாதம் வரணும். பொருளாதாரத்துல இன்றைக்கு ஆசீர்வாதம் வேணும். எல்லா குடும்பங்களிலேயுமே பினான்சியல்ல ரொம்பவே கஷ்டப்படுகின்ற குடும்பத்தினரை நாங்க பார்க்கிறோம். உணவுல, உடையில, அவர்கள் செய்கிற எல்லா காரியத்திலையுமே ஒரு ஆசீர்வாதம், ஒரு அதிசயம் கர்த்தர் செய்ய வேண்டும். அதான் சொல்றாரு, உங்களை எகிப்துல இருந்து புறப்பட்ட நாளிலே. கொஞ்சம் யோசித்து பாருங்க, எகிப்து எதற்கு அடையாளமா இருக்கிறதுன்னு சொன்னால், எகிப்து என்றாலே அடிமைத்தனம். நீங்க எதற்கு அடிமைப்பட்டு இருக்கிறீங்க? உலகத்துக்கு அடிமைப்பட்டு இருக்கலாம், சுயத்துக்கு அடிமைப்பட்டு இருக்கலாம். உங்க சுயத்துக்கு, சோம்பலுக்கு, அல்லது சுயமான இஷ்டங்களுக்கு, உங்க சுயமான காரியங்களை உலகத்தோடு கூட சேர்ந்து உங்க இஷ்டம் போல செய்வீங்க. சோ உங்களுடைய காரியங்கள் எல்லாமே சுயத்திற்கும் உலகத்திற்கும் அல்லது பிசாசின் பிடியிலேயோ இல்லைன்னா ஏதேனும் ஒரு அந்தகார பாவத்திலேயோ நீங்க அடிமைப்பட்டிருப்பீர்கள். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த அடிமைத்தனத்திலிருந்து நீங்க வெளியில வர்றதுதான் எகிப்துல இருந்து புறப்பட்ட நாளிலே.
அடிமைத்தனத்துல இருந்து தான் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாம் வெளியில வர்றாங்க. அடிமைத்தன வீடாகிய எகிப்துனே நிறைய வசனங்கள் உண்டு, நீங்க நிறைய படிச்சிருப்பீங்க. அடிமைத்தன வீடாகிய எகிப்து. அப்ப எகிப்து என்று சொன்னாலே அடிமைத்தனம். இந்த அடிமைத்தனத்துல இருந்து கர்த்தர் உங்களை என்ன பண்றாரு? அன்றைக்கு இஸ்ரேல் புறப்பட்ட நாளிலே என்ன அதிசயம் நடந்தது? யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, அவர் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து எப்படி கூட்டிக் கொண்டு வந்தார் என்று சொன்னால் பலத்த கையினாலே. அல்லேலூயா, பலத்த கையினாலே. கர்த்தர் தமது பலத்த கையினாலே என்ற வசனங்கள் ஏராளம் இந்த பழைய ஏற்பாடு பகுதியிலே நாம பார்க்க முடியும். இஸ்ரேல் ஜனங்களை மீட்டார், இஸ்ரேல் ஜனங்களை விடுவித்தார் என்று பார்க்கிறோமோ, அங்கே எல்லாம் இந்த பலத்த கையினாலே என்று சொல்லி வரும். ரொம்பவே அருமையா இருக்குல்ல. யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியலையே, இந்த காரியங்கள் எப்படியா என் குடும்பத்துல நடக்கும், என் குடும்ப சூழ்நிலையே தாறுமாறா இருக்கு, கர்த்தர் என் குடும்பத்திற்கு முன் செல்ல மாட்டாரா, குடும்பமே பிரிஞ்சு கிடக்கிறதே, அல்லது எல்லாரும் வீட்டுல இருந்தாலும் செல்லுக்கு அடிமைப்பட்டு எல்லாருடைய போக்கஸும் எல்லாருடைய கைகளிலேயும் எல்லாருடைய கண்களும் அந்த செல்லையே பார்த்து கொண்டிருக்கிறதே, ஒருவருக்கு ஒருவர் கான்வர்சேஷனே போயிடுச்சு. இப்படிப்பட்டதான சூழ்நிலையில கர்த்தர் எங்க வீட்டுல ஒரு அதிசயம் நடக்கணும், கர்த்தர் எனக்கு அதிசயம் நடத்தணும்னு நீங்க விரும்பும் பொழுது அதற்கு நீங்க ப்ரிப்பேர் ஆயிடணும். அதான் அவர் சொல்றாரு, எகிப்துல இருந்து நீ புறப்பட்ட நாளிலே எப்படி புறப்பட பண்ணினா? பலத்த கையினாலே புறப்பட பண்ணினார். இன்னொரு வசனத்தை கூட வாசிப்போம். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 38வது வசனம். உன்னிலும் பலத்த பெரிய ஜாதிகளை உனக்கு முன் நின்று துரத்தவும், உன்னை அழைத்துக் கொண்டு போய் இந்நாளிலே இருக்கிறது போல அவர்கள் தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கவும், உன்னை தமது முகத்துக்கு முன் தமது மிகுந்த வல்லமையினால் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். பாருங்க, தமது முகத்துக்கு முன் தமது மிகுந்த வல்லமையினால். எவ்வளவு அருமையா இருக்குல்ல. எனக்கு உதவி செய்ய யார் இல்ல, திக்கச்சு இருக்கிற பெரிய பெரிய காரியங்கள்லாம் என் வீட்டுல யார் செய்வாங்க, நான் தனிமையில இருக்கிறேனே. நிறைய சூழ்நிலைகள் குடும்பங்களிலே நாங்க விடுதலை கூட்டங்களை நடத்துவோம், அமாவாசை பௌர்ணமி போன்ற விடுதலை கூட்டங்களை நடத்துவோம். சூனியத்திலேயும் செய்வனிலேயும் மந்திர கட்டிலேயும் இருக்கிறவர்களை நாங்கள் விடுதலை பண்ணுவோம். அப்போ எங்களால ஒன்றுமே முடியாது. ஆனால் கர்த்தருடைய அந்த மிகுந்த வல்லமைக்காய் நாங்கள் காத்திருப்போம். கர்த்தர் எங்கள் பக்கத்திலே இருக்கின்றார். நாங்கள் சொல்லுவோம், நாங்கள் பேசுவோம், நாங்கள் கட்டளையிடுவோம். ஆனால் அவை செயல்படுத்துவது யாரு? மிகுந்த வல்லமையினால. அந்த மிகுந்த வல்லமையினால கர்த்தர் என்ன பண்ணுவாரு? அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். ஒரு நெற்கதிர் கீழே விழுகிறது போல, ஒரு மரம் கீழே விழுகிறது போல விடுதலை ஆகி அவர்கள் தரையிலே விழுவார்கள். அது பார்க்கும் பொழுது அவ்வளவு கர்த்தருக்கு நான் நன்றி சொல்லுவேன். வீட்டிற்கு சென்றும் கூட அந்த நன்றி என் இருதயம் சொல்லிக்கொண்டே இருக்கும். இவ்வளவு பெரிய சூன்யத்துல வந்தார்களே, இவ்வளவு பெரிய பிசாசின் பிடியிலே வந்தார்களே, எவ்வளவு அருமையாய் உங்க வல்லமையை நீங்க இறக்குனீர் என்று சொல்லி ஆச்சரியத்தோடு கூட நான் நன்றி சொல்லுவேன். நாளைய தினம் நாங்கள் யாருக்காவது ஜெபிக்க போகிறோம் என்று சொன்னால் முன்னதாகவே தேவ சமூகத்திலே அதிகமாய் உங்க வல்லமையை விளங்க பண்ணுங்கன்னு காத்திருப்பேன். ஒரு அதிசயத்தை உங்க வீட்டுல நடத்தணும், நீங்க ப்ரிப்பேர் ஆகணுமா? அப்போ தேவ சமூகத்திலே காத்திருக்கணும். கர்த்தருடைய சத்தமாகி இந்த வேத வசனங்களுக்கு செவி கொடுக்கணும். அதே போல கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் என்ன சொல்லுகின்றார்களோ தயவு செய்து அதற்கு கீழ்ப்படியுங்க. அவர்கள் பேசும் பொழுதே பரிசுத்த ஆவியானவர் அவர்களோடு கூட இடைப்படுவார். திடீர்னு நான் வீட்டுல உட்கார்ந்துட்டு இருப்பேன், இந்த சகோதரிக்கு கால் பண்ணி பேசுன்னு சொல்லுவார். நான் உடனே கால் பண்ணி பேசுவேன். அவங்க அந்த சைட்ல ஆச்சரியப்படுவாங்க, சிஸ்டர் நான் உங்களுக்கு கால் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், நீங்களே கால் பண்ணீங்களே எப்படின்னு கேட்பாங்க. நான் சொல்லுவேன், உன்னை பார்த்து கொண்டிருந்த கர்த்தருடைய கண்கள் என்னிடத்திலே இதை உணர்த்தியது, அதனாலதான் பரிசுத்த ஆவியானவர் என்னை ஆவியில உணர்த்தினதுனால நான் உங்களுக்கு கால் பண்ணுகிறேன் என்று சொல்லி அவர்களுக்கு இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அப்போ கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் நிறைய காரியங்களை சொல்லுவார்கள். கர்த்தர்கள் மூலியமாக அதிகாரிகளை ஜெபியுங்கள் என்று சொல்லுவார். 21 நாள் தேவனுடைய சமூகத்தை அமர்ந்திருந்து திருமண காரியமானாலும் வீடு கட்டுகின்ற காரியமானாலும் காத்திருங்கள் என்று சொல்லி சொல்லுவார். 3 நாள் தேவனுடைய சமூகத்தை காத்திருங்கள் என்று சொல்லுவார். 7 நாள் பரிசுத்த உபவாச நாளை நியமித்து காத்திருங்கள் என்று சொல்லுவார். சில குடும்பங்களுக்கு தேங்காய் எண்ணெயை ஜெபித்து அவர்களுக்கு கொடுத்து அனுப்புவோம். குறிப்பிட்ட நாளிலே அவர்கள் குடிக்கும்படிக்கு ஆலோசனை சொல்லுவோம். இதுக்கெல்லாம் நீங்க கீழ்படிச்சுதான் ஆகணும். கீழ்படியும் பொழுது உங்களை அவர் என்ன பண்ணுவார்? அதிசயங்களை காணும். இன்னொரு வசனத்தை கூட வாசிப்போம். இந்த வசனத்தை நீங்க கேட்கும் பொழுதே விடுதலை ஆவீர்கள். இந்த வசனம் நான் சொல்லும் பொழுது நீங்க படிக்கும் பொழுதே அந்த வசனத்துல உள்ள ஒரு வரிகளுமே உங்களுக்கு ஒரு பெரிய அதிசயத்தை உங்கள் குடும்பத்துல, உங்க வீட்டுல, அவ்வளவு ஏன் உங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரீரத்திலேயும் இந்த வேத வசனங்கள் அற்புதங்களை செய்யும் என்பதிலே சந்தேகமே இல்லை.
வாசிப்போம். யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம் 10வது வசனம். அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாரும் முன்பாக செய்வேன். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய செய்கைகளை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். எவ்வளவு பயங்கரமா இருக்குல்ல இந்த வசனம். நான் சோர்ந்து போன வேலையெல்லாம் இந்த வசனம் என் கூட கர்த்தர் பேசுவார். எப்பவுமே சொல்லுவார், நான் கூட இருக்கிறேன். அப்புறமா நான் சில நேரத்துல அப்செட்டா இருக்கிறேன் என்று சொன்னால், நான் பயங்கரமான காரியத்தை உன் கூட இருந்து செய்வேன் என்று சொல்லுவார். அப்படியே எனக்கு ஒரு தேவ பலன் உண்டாகும். இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த பொழுது எல்லாத்துக்கும் அவர்கள் சோர்ந்து போனார்கள். எல்லா காரியத்துக்கும் மோசேயை முறுமுறுத்துக் கொண்டே இருந்தார்கள். ஆனா கர்த்தர் என்ன தெரியுமா பண்ணினார்? அவர்களுக்கு காண்டாமிருகத்து பத்த பலனை கொடுத்தார். நடந்தார்கள், நடந்து கொண்டே இருந்தார்கள். காண்டாமிருகத்து பத்த பலனை தேவன் ஒரு முறுமுறுப்பாய் இருந்த ஜனங்களுக்கு, எல்லாத்துக்கும் குறை சொல்லின அந்த ஜனங்களுக்கு அவர் கொடுத்தார். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு உடன்படிக்கை செய்கின்றார். உங்களோடு கூட இருக்கிறேன் என்பதை உங்க ஜனங்கள் காண்பார்கள். ஜபம் ஓடுறியே, எப்ப பாரு பைபிள், சும்மா அந்த பைபிள் எடுத்து வச்சு உட்காந்துக்கிறியே, சும்மா பைபிள் எடுத்துன்னு சர்ச்சைக்கு ஓடுறியே, உங்களை பார்த்து கேள்வி கேட்கிறார்களா? கவலையே படாதீங்க. உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை அவர்கள் காண்பார்களாம். இந்த வசனம் தான் சொல்லுது, நான் உன் கூட இருக்கிறேன் என்பதை அவர்கள் காண்பார்கள். இன்னொரு வார்த்தைகளை பாருங்க, நான் உன் கூட இருந்து செய்ய காரியங்கள் பயங்கரமா இருக்கும். ஒரு அதிசயம் நடக்காதா? ஒரு சின்ன காரியம் என் வீட்டுல நடக்காதா? எப்போதும் ஒரு சண்டை நடக்குது, எங்க வீட்டுல ஒரு சமாதானம் இருக்காதா? எப்போதும் ஹாஸ்பிட்டல் ஓடி இருக்கிறோமே, ஒரு ஆரோக்கியம் வராதா? எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்கள. மீகா 7:15 படிக்கு அதிசயங்களை அவர் காண பண்ண போகின்றார். எப்படி அதிசயம் செய்வார்? எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளிலே ஒரு விடுதலையை இஸ்ரேல் மக்கள் பெற்றது போலவே உங்களை விடுதலையோடு கூட கர்த்தர் வாழ வைக்க போகின்றார். எப்படி அதிசயம் செய்வார்? அவருடைய பலத்த கையினாலே அதிசயம் செய்வார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த வேத பகுதிகள் மிகுந்த ஒரு ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுக்கும் என்பதிலே சந்தேகமே இல்லை. ஏனென்றால் நான் படிக்கும் பொழுது எனக்கு அவ்வளவு ஆறுதலாக இந்த வார்த்தைகள் இருக்கிறது. சோ புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் விதைக்கிறவனுக்கு விதையையும் கொடுக்கின்றவர் நம் கர்த்தர். தேவன் தாமே உங்கள் குடும்பங்களிலே அதிசயங்களை அற்புதங்களையும் செய்வாராக. God bless each and everyone. Shalom.